ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரியல்மி P3X5G இது வந்து ஒரு லோ பட்ஜெட் ஃபோனு. ஆனால் எல்லா ஸ்பெக்குமே வந்து ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து இந்த ஃபோனோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. 6/128 8/128. ஒன்று வந்து 14,000 லான்ச் பண்ணாங்க, ஒன்று வந்து 15,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து ₹5 பிரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் 13,500 வாங்கிக்கலாம். 8 GB நீங்கள் வந்து 14,500 வாங்கிக்கலாம். இந்த போன்ல நிறைய ஸ்பெக்கு வந்து ஃபிளாக்ஷிப் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரியல்மி P3X5G இந்த போனை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பேச போறோம். இந்த போன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.9 திக்னஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வெயிட்னு பாத்தீங்கன்னா 197 கிராம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுல கிளாஸ் ஃப்ரண்ட்னு பாத்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேமால வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. பேக் சைடு வந்து உங்களுக்கு சிலிகான் பாலிமர் பேக் அண்ட் எக்கோ லெதர் ப்ரொடக்ஷன் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. 15,000 வாங்குற செக்மெண்ட்ல உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து அலுமினியம் ஃப்ரேமும் எக்கோ லெதர் ப்ரொடக்ஷன் பேக் சைடும் உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த போன் பட்ஜெட்டுக்கு சூப்பராகவே இருக்கு. அது மாதிரி இந்த பட்ஜெட்டுக்கு வந்து IP68 69 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் கொடுத்துருக்காங்க. தண்ணிக்குள்ள போட்டாலும் போன் டேமேஜ் ஆகாது, தண்ணி வந்து ஃபோர்ஸா அடிச்சாலும் இந்த டேமேஜ் ஆகாததுக்கு IP69 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த போனுக்கு காம்படிஷன் பாத்தீங்கன்னா Oppo A3X, Vivo வந்து Y28s, இந்த ரெண்டு போன் இருக்கு. இந்த ரெண்டு போனை கம்பேர் பண்ணும்போது அந்த போன்ல வந்து IP65 தான் வரும். இந்த போன்ல ரியல்மியை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு IP69 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த விவோ ஓப்போவை கம்பேர் பண்ணும்போது இந்த பட்ஜெட்டுக்கு நீங்க ரியல்மி P3X கண்டிப்பா வந்து கன்சல்ட் பண்ணலாம். 5G கண்டிப்பா வந்து நீங்க கன்சல்ட் பண்ணலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது LED டிஸ்பிளே கிடையாது, இது ஒரு LCD டிஸ்பிளே தான். அதனால ரெஃபரன்ஸ் ரேட்னு பாத்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதனால எல்லா போன்ல இருக்கிற மாதிரி ரெஃபரன்ஸ் ரேட் வந்து நல்லாவே வந்து ஸ்மூத்தா இருக்கும். பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 950 நெட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 1000 நெட்ஸுக்கு வந்து 50 நெட்ஸ் வந்து கம்மியா கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு இன்டோர் அவுட்டோர்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது. சன்லைட்ல கூட நீங்க வந்து இந்த போனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.72 இன்ச்சஸ்க்கு வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. கம்மியான சைஸும் இல்ல, கூடின சைஸும் இல்ல, ஓரளவுக்கு கரெக்டா 6.72 கொடுத்துருக்காங்க. கையில வச்சிருக்கிறதுக்கு பிரீமியமே இருக்கும். மொத்தம் 3 கலர்ல வர லான்ச் பண்ணிருக்காங்க. ப்ளூ கலரு, பிங்க் கலரு, சில்வர் கலரு, மொத்தம் 3 கலர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டு கொடுக்கும் போது எல்லா போன்லயுமே 2 கலர் தான் அவைலபிளா கொடுப்பாங்க. இந்த ரியல்மில 3 கலர் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஆர்மர் செல் கிளாஸ் ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மிலிட்ரி கிரேட் சர்டிபிகேட் இருக்கு, அது ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP ரேட்டிங் வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட், மிலிட்ரி கிரேட் சர்டிபிகேட் கொடுத்தது ஒரு பிளஸ் பாயிண்ட். 20,000 உள்ள பட்ஜெட்ல நார்மல் டிராப் டெஸ்ட் போட்டு பார்ப்பாங்க. அதுல போன் எதுவும் டேமேஜ் ஆகலைன்னா மிலிட்ரி கிரேட் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த மிலிட்ரி கிரேட் சர்டிபிகேட் இந்த 15,000 இருக்க செக்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயம் ரியல்மியை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு Android 15 வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. ரியல்மி UI வந்து 6.0 லேட்டஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 6400 6nm இந்த ப்ராசஸர் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டிலே 6400 வந்து இந்த போன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து லேட்டஸ்ட் ப்ராசஸர் மீடியாடெக் டைமென்சிட்டில. அதான் இந்த போன்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 வேரியன்ட், 6/128 8/128. அது மாதிரி UFS 2.2 கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு 2.2 வந்து ஓகேயான ப்ராசஸர் தான். அது மாதிரி LPDDR வந்து 4x RAM கொடுத்துருக்காங்க, அதுவும் ஓகே தான். அந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஓகே தான். அதுக்கப்புறம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 14,000 லான்ச் பண்ணாங்க. 6/128 8/128 வந்து 15,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து ₹5 வந்து பிரைஸ் டிராப் ஆயிருக்கு. நீங்க அமேசான்ல போய் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், நியர்பை ஸ்டோர்ல கூட போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 13,500 நீங்க வாங்கிக்கலாம். 6/128 14,500 வந்து நீங்க 8/128 வாங்கிக்கலாம். அதனால வந்து 2 வேரியன்ட், ரேட்டும் உங்களுக்கு டிராப் ஆயிருக்கு, பிரைஸ் டிராப் ஆயிருக்கு, ஸ்பெக்கும் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, டியூயல் ஸ்பீக்கர் கிடையாது. ஆனால் சிங்கிள் ஸ்பீக்கரும் நல்லா லவுடாவே இருக்கு. லவுட் ஸ்பீக்கரும் உங்களுக்கு வந்து இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 3.5mm ஜாக் வந்து இந்த போன்ல கிடையாது. ஹெட்ஃபோன் போட்டு நீங்க சாங்ஸ் கேட்க முடியாது, வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. நீங்க ப்ளூடூத் யூஸ் பண்ணி தான் இந்த வந்து போனை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க நல்ல ஒரு ப்ளூடூத் வந்து வாங்கிக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 தான் வந்து இந்தியாவில் வந்து அவைலபிள். Wi-Fi 7 வந்து இன்னும் அவைலபிள் இல்லை. ஆனால் இருக்கிற Wi-Fi வெர்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.3 கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் வந்து இந்த போன்ல வந்து கிடையாது. USB வந்து Type-C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 OTG சப்போர்ட் உண்டு. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு சைட்ல வந்து செட் பண்ணிக்கலாம். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து கொடுக்கல. நீங்க சைட்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம், அது ஒரு பிளஸ் பாயிண்ட். கடைசியா கேமரான்னு பாத்தீங்கன்னா வந்து கேமரா தான் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். பிரைமரி கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு சாம்சங்கோட சென்சார் தான் கொடுத்துருக்காங்க, சோனி சென்சார் கொடுக்கல.
சாம்சங்கோட சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 மெகா பிக்சர் வந்து டெப்த் கொடுத்துருப்பாங்க. ஆனா வீடியோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1080 13 16 ABS மட்டும் தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும். மேக்ஸிமம் 1080 16 ABS வரைக்கும் தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும். 2K 4K வந்து இதுல வந்து சப்போர்ட் ஆகாது, எடுக்க முடியாது. செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகா பிக்சர் தான் கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க 1080 13 ABS தான், 16 ABS கூட கொடுக்கல, 13 ABS தான் கொடுத்துருக்காங்க. அதனால வீடியோகிராஃபின்னு பார்க்கும்போது இந்த போன் வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். போட்டோகிராஃபியும் ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் பேட்டரி பாத்தீங்கன்னா 6000 mAh கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து ஹைலைட். இந்த போனை பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி கொடுத்தாலே 2 நாள் தாராளமா வந்து சார்ஜ் நிற்கும். அதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 45 வாட்ஸ் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. நீங்க அன்பாக்சிங் பண்ணாலே உங்களுக்கு வந்து அடாப்டர், கேபிள், ஒரு நல்ல சிலிக்கான் கேஸ், குவிக் ஸ்டார்ட் கேடு, சிம் எஜெக்டர் எல்லாமே உங்களுக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. ரியல்மி P3X 5G ஸ்டார்டிங் வேரியன்ட் 13,500. கண்டிப்பா அந்த போனை வந்து கன்சல்ட் பண்ணுங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கேமரா மட்டும் தான் ஓரளவுக்கு சுமாரா இருக்கும். மற்றபடி வந்து கேமிங் விளையாடுறதுக்காண்டி கண்டிப்பா அந்த போனை வந்து நீங்க வாங்கலாம். ஐபி ரேட்டிங்காண்டி கண்டிப்பா அந்த போனை நீங்க வாங்கலாம். ஒரு பேட்டரி எம்ஏஹெச் அதிகமா வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த போனை வாங்கலாம். மற்றபடி வந்து ப்ரொடக்ஷன் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து போன் கீழே போட்டாலும் டேமேஜ் ஆகாது, ஓரளவுக்கு ப்ரொடக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்களும் இந்த போனை வந்து நீங்க கண்டிப்பா கன்சல்ட் பண்ணலாம். மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நான் எல்லா ஸ்பெக்குமே சொல்லிட்டேன். இதான் வந்து ரேட்டு. 6/128 வந்து 13,500, 8/128 வந்து 14,500. கண்டிப்பா அந்த போனை வந்து கன்சல்ட் பண்ணுங்க. 15,000 ஒரு நல்ல போன் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ரியல்மி P3X கண்டிப்பா கன்சல்ட் பண்ணலாம். 5G போன் தான் இது, 4G இல்ல 5G தான். அதனால 5G உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் ஆகும். ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் என்ன நெட்வொர்க் இருந்தாலும் நல்லாவே சப்போர்ட் ஆகுது. 5G பேண்டும் நல்லாவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த போனை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா அந்த போனை யூஸ் பண்றவங்க கமெண்ட்ல வந்து இந்த போன்ல வந்து என்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.